வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு நன்னாரி சிரப். நம்ம நன்னாரி வேர் வச்சு பண்ணுறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இந்த சிரப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். 50 கிராம் நன்னாரி வேர், 1 கிலோ சீனி, தண்ணி 1 லிட்டர், 3 லெமன். நன்னாரி வேரில் முதல்ல இந்த மாதிரி சென்டரில் ஒரு வேர் மாதிரி இருக்கும், இதை எடுத்துடணும். இதை உடச்சிட்டு, இல்லைன்னா சில நேரங்களில் நமக்கு அந்த சிரப்பு வந்து கசப்பாயிடும். அதனால இதை உடச்சிட்டு உள்ளே உள்ள வேரை முதல்ல வெளியில் எடுத்துடணும். கல்லில் உடைக்கும் போது இந்த மாதிரி ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த வேரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். நன்னாரி வேரை இந்த மாதிரி உரலில் தட்டிட்டு நடுவில் உள்ள இந்த போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதில் மண்ணெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இதை நல்லா கழுவிக்கலாம். இதில் உள்ள மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பொடிக்கிறதுனால இதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு தண்ணியில் கம்ப்ளீட்டாக இறங்கிடும். இப்போ இதை தண்ணியில் ஊற வச்சிடலாம். இந்த பொடி பண்ணி இருக்கிற வேரோட நம்ம 1 லிட்டர் தண்ணியை ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 10லேருந்து 12 மணி நேரம் இது ஊறணும். இது நல்லா ஊறட்டும். 12 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நன்னாரி வேரில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குறதுக்காக இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும்போது நன்னாரி வேரோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ வடிகட்டிடலாம். இந்த வேரை மட்டும் இப்போ தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு. வடிகட்டின தண்ணியை நம்ம அதே பேனில் எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீனியுமே சேர்த்துடலாம். ஜீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜீனியில் எதுவும் அழுக்கு இருந்ததுன்னா அது அந்த ஓரமாக படிய ஆரம்பிக்கும். அதை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம தனியாக எடுத்துடலாம். ஜீனியில் உள்ள அழுக்கெல்லாம் இந்த மாதிரி ஓரமாக படிய ஆரம்பிக்கும். இதை இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துடலாம். சீனியில் உள்ள அழுக்கெல்லாம் ஓரளவு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். சீனி சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருக்கு. இப்போ இப்படி தொட்டு பார்க்கும்போது லைட்டாக பிசு பிசுன்னு வந்திருக்கு. இன்னுமே கூட கொஞ்சம் கெட்டியாக ஆகலாம். 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிரப் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்காமலேயும் இதை செய்யலாம். ஆனால் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால நன்னாரி சர்பத்துக்கு அந்த புளிப்பு கரெக்டாக இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக நம்ம தண்ணி மட்டும் கலந்து குடித்தாலே போதும். லெமன் ஜூஸ் சேர்க்கலைன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த நன்னாரி சிரப்பையும் சேர்த்து குடிக்கிற மாதிரி இருக்கும். நன்னாரி சிரப் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம லெமன் ஜூஸ் கலந்துருக்கிறதுனால டேரெக்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி குடித்தாலே போதும். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. லெமன் ஜூஸோட புளிப்பை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் பண்ண ஹோம்மேட் நன்னாரி சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இல்லை நான் 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த சிரப் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சில்லுன்னு இருக்கிற தண்ணியும் சேர்த்துட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடும். 50 கிராம் நன்னாரி வேருக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் சிரப் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குகிற சிரப்பை விட நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. நம்ம நன்னாரி வேர் சேர்த்துருக்கிறதுனால இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.